கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த காலவேளையிலே உங்களை சந்திப்பதற்கும் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த அழைப்பை கொடுத்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் சபையில் இருக்கிறவங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நாம் படிப்போம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். As an introduction, God is giving a vision to Ezekiel. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே தேவன் அவனை கொண்டு போய் நிறுத்தி அந்த பள்ளத்தாக்கிலே சுற்றி 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 நடக்கும்படியாய் கர்த்தர் அவனை கொண்டு போகிறார். அந்த பள்ளத்தாக்கிலே ஏராளமான திரள் கூட்டமான எலும்புகள் இருந்தன. வெறும் எலும்புகள். அந்த எலும்புகள் உலர்ந்து போன எலும்புகளாய் இருந்தன. They were numerous bones and they were very dry bones. இந்த பள்ளத்தாக்கை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, ஆனால் வெறும் எலும்புகள். எலும்புகள் உலர்ந்து போனால் அது brittle ஆகிடும். When they become very dry, they become brittle, easily breakable. அந்த கண்டிஷன்ல அதுக்குள்ள அந்த நிணம் இல்லை. No marrow inside the bones. It was completely dry. ஆனால் அந்த எலும்புகள் சிதறி சிதறி கிடந்தன. ஒரு மனுஷனுடைய கை இங்க இருக்கும், அந்த மனுஷனுடைய காலு எட்டாத தூரத்தில் இருக்கும். ஒரு மனுஷனுடைய சின்ன கை விரல்கள் வேற எங்கேயோ இருக்கும். அவனுடைய ஸ்கல்போன் இன்னும் எட்டாத ஒரு திசையில் இருக்கும். இப்படி அந்த எலும்புகள் ஏராளமா இருந்தது மாத்திரமல்ல, உலர்ந்தது மாத்திரமல்ல, சிதறடிக்கப்பட்ட எலும்புகளாய் காணப்பட்டன. ஒரு மனுஷனுடைய எலும்புகளை எப்படி கூட்ட முடியும்? அத்தனை எலும்புகள் அங்கங்க ஒரு பள்ளத்தாக்கிலே சிதறி கிடக்கும் பொழுது அதை எப்படி சேர்க்க முடியும்? அது கூடாத ஒரு காரியம். அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு கூட அது கூடாத ஒரு காரியம். You cannot identify which bone belongs to which person. ஆனால் இது பள்ளத்தாக்கிலே இந்த எலும்புகள் காணப்பட்டன. பள்ளத்தாக்கிலே தான் அந்த நாட்களிலே அநேக யுத்தங்கள் நடந்தன. Many battles were fought in the valleys. நமக்கு தெரியும், கோலியாத்தை சந்திக்கும் பொழுது தாவீது ஒரு பள்ளத்தாக்கிலே அவனை ஜெயித்தான். ஆபிரகாம் லோத்துக்காக யுத்தம் பண்ணும் பொழுது அது ஒரு பள்ளத்தாக்காக இருந்தது. யெகோசபாத் ராஜா பெரிய சேனைகளை சந்தித்தது ஒரு பள்ளத்தாக்கு. அதே போல தெபோராள் இஸ்ரவேல் ஜனங்களோடு சிசேராக்கு விரோதமாய் போகும் பொழுதும் அது பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு என்று சொல்லும் பொழுது யுத்தங்கள் நடந்த ஒரு இடம். The valleys were places where battles were fought. ஆனால் இந்த பள்ளத்தாக்கு எலும்புகளால் நிறைந்திருப்பதை பார்க்கும் பொழுது இது ஒரு தோல்வி அடைந்த ஒரு யுத்தம் என்று நம்மால் கணிக்கிட முடியும். We can infer from the appearance of these bones in the valley that this was a valley of defeat. இது யுத்தத்திலே தோல்வி அடைந்தவர்களுடைய ஒரு பள்ளத்தாக்காக இருந்தது. அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல ஒரு அடக்கம் இல்லாத, அடக்கம் செய்யப்படக்கூடாத
அநேகருடைய எலும்புகள் அங்கே இருந்தன. அதுவே ஒரு அவமானம். It was a disgrace if the body was not buried properly. சரியாய் அடக்கம் பண்ணப்படாத சடலங்கள் இருக்கும் என்றால் அது ஒரு அவமானமாய் கருதப்படும். ஏனென்றால் அப்படியாக அந்த பிணங்கள் கிடக்கும் என்றால் ஆகாயத்து பறவைகள் அதை குத்தி தின்னும், காட்டு மிருகங்கள் வந்து அதை பட்சிக்கும், பிடுங்கி பீஸாக பிடுங்கி போடும். It was a valley of humiliation, a valley of disgrace, a valley of sadness, a valley of loss. பாருங்கள், எசேக்கியேல் புத்தகத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் அவனை தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்துக் கொண்டே இருக்கிறார். அவன் ஜனங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். ஆலயத்துக்குள்ளே போகிறான். அங்கே நடக்கிற அருவருப்பை செய்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். இன்னும் கள்ள தீர்க்க தரிசிகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இன்னும் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த பகைஞர், enemy nations, அவர்களை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். The mountains of Israel, இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த பர்வதங்களை பார்த்து கூட தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கே விக்கிரக ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அதெல்லாம் சரி, ஆனால் இப்பொழுது கர்த்தர் வேற மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறார். He was asking him to prophesy to dead bones, dry bones. மற்றதெல்லாம் ஜீவிக்கிற காரியங்களாக இருந்தன. மற்ற ஜனங்கள் எல்லாரும் ஜீவனோடு நடமாடி கொண்டிருந்த ஜனங்கள். மலைகளிலே இருந்தவர்கள் கூட நடமாடிதான் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பள்ளத்தாக்கிலே ஒரு உயிரும் இல்லை, ஒரு ஜீவனும் இல்லை, நடமாடுகிற ஒரு மனுஷனும் இல்லை, ஒரு மிருகம் கூட இல்லை. ஆனால் செத்து போய் உலர்ந்து போய் அப்படிப்பட்ட எலும்புகளை பார்த்து இது உயிரடையுமா என்று கர்த்தர் தேவன் கேட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை சில இடங்களிலே வைத்திருக்கிறார். நாம் சில நேரங்களிலே யோசிப்பேன், ஏன் எனக்கு இப்படி? Why should my life be like this? ஏன் ஆண்டவர் என்ன வேற இடத்துல வச்சிருக்க கூடாதா? வேற குடும்பத்துல வச்சிருக்க கூடாதா? வேற ஜாப்ல வச்சிருக்க கூடாதா? வேற தேசத்துல வைத்திருக்க கூடாதா? ஆனால் தேவன் என்ன செய்தார்? இந்த எரேமியா கையை பிடித்து, இங்க நட, இந்த பள்ளத்தாக்கிலே நீ நடந்து 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 நல்லா பாரு. பிரியமானவர்களே, there are dry bones around us. There are dry bones in our family. நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய சபையிலே, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நடுவிலே எத்தனையோ உலர்ந்த எலும்புகள். நாம் காலையில் எழும்புறோமா, ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு வேலைக்கு போறோமா, வரோமா, குடும்பத்தை பார்க்குறோமா, படுக்கிறோமா, தூங்குறோமா, எழும்புறோமா. இதுதான் ஆர்டினரி லைஃபா நிறைய பேருக்கு இருக்கிறது. முக்கியமாக இந்த பகுதிகள், இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பயங்கர ஸ்ட்ரெஸ், அது உண்மைதான். பயங்கர பிஸி லைஃப், அது உண்மைதான். ஆனாலும் அந்த பிஸினஸ் மத்தியில God wants us to look around. இந்த எரேமியா தீர்க்கதரிசியை, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைத்து கொண்டு சுற்றிப்பார், 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 உன்னை சுற்றிப்பார். அந்த எலும்புகள் ஏராளமாயிருந்தன. அந்த எலும்புகள் சிதறடித்து கிடந்தன. அந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகளாய் இருந்தன. எசேக்கியேலை பார்த்து தேவன் கேட்கிறார், இது உயிரடையுமா? இது உயிரடையுமா? எசேக்கியேலுக்கு பதிலே சொல்ல முடியல. அவனுடைய உள்ளத்துல அவனுக்கு நல்லா தெரியும், இது சாத்தியமே கிடையாது. அதனாலதான் ஜீவனுள்ள தேவனை பார்த்து அவன் சொல்லுகிறான், Lord, only you know the answer for that. ஆண்டவரே, உமக்கு தான் அதற்கு பதில் சொல்ல முடியும். நீரே
அதை அறிவீர் ஆண்டவரே என்று அவன் பதில் கூறுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலர்ந்த எலும்புகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 17:22, A crushed spirit dries up the bones. அந்த வசனத்தின் பிற்பகுதி, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் தான், ஆனால் முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணுகிறது. முறிந்த ஆவி, a crushed spirit. எத்தனையோ பேருடைய வார்த்தைகள், நடந்து கொண்ட விதங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய ஆவி அப்படியே நொறுக்கி போடுகிறது. அநேகருடைய ஆவி நொறுங்கி கிடக்கிறது. அது உலர்ந்த எலும்புக்கு சமம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அதே போல சங்கீதம் 32:3 தாவீது தன்னுடைய பாவங்களை நினைத்து துக்கப்பட்டு அழுது சொல்லுகிறார், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுவதனாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் கதறி என் பாவத்தை நினைத்து 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 நான் வேதனை அடைந்தேன், அதனால் என்னுடைய எலும்பெல்லாம் உலர்ந்து போயிற்று என்று அவன் அழுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:27 மாயக்காரர்களே, வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. அவர் சொல்லிக்கொண்டே வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புறம்பே அலங்காரமாய் இருக்கிறீர்கள், ஆனால் உள்ளே மரித்தவர்களின் எலும்புகளின் அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறீர்கள். வெளியே அலங்காரம், வெளியே பார்க்க நல்லதா இருக்கிறது, ஆனால் உள்ளே எலும்புகளால் நிரம்பி இருக்கிறீர்கள் என்று தேவன் பேசினார். அதே போலதான் எசேக்கியேல் 6:5 கூட எசேக்கியேல் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நரகலான விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை குறித்து, உங்கள் பலிபீடங்களை சுற்றி உங்கள் எலும்புகளை நான் சிதற பண்ணுவேன். I will scatter your bones around your idols. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலவரம் அப்பொழுது எப்படி இருந்தது? அவருடைய நம்பிக்கையெல்லாம் இழந்தவர்களாயிருந்தார்கள். Their hope was lost. அவருடைய நம்பிக்கை அற்று போயிற்று என்று எசேக்கியேல் 37:11 இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார், அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோமே என்கிறார்கள். இந்த நாட்களிலே குறிப்பிட்ட அந்த எசேக்கியேல் அந்த தீர்க்க தரிசனங்களை உரைத்து கொண்டிருந்த நாட்களிலே என்ன நடந்தது? ஏற்கனவே பாபிலோன் தேசத்திற்கு அநேக யூதர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள், சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். கொஞ்சம் யூதர்கள் இன்னும் எருசலேமிலே இருந்தார்கள். ஆனால் பாபிலோன் தேசத்தார், அவர்களுடைய இராணுவம் எருசலேமை சுற்றி வளைந்து கொண்டிருந்தது. There was a siege by the Babylonian army around Jerusalem. பாபிலோன் தேசத்துக்கு கடத்தப்பட்ட யூதர்களுக்கு எப்பொழுதுமே நம்ம ஊர்ல இருந்து என்ன செய்தி வரும், நம்ம தேசத்துல இருந்து என்ன செய்தி வரும் என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் வாஞ்சையோடு காத்து கொண்டிருந்தார்கள், வேதனையோடு காத்து கொண்டிருந்தார்கள். என்றைக்காவது ஒரு டெலிவரன்ஸ் வருமா, ஒரு விடுதலை வருமா, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த பாண்டேஜிலிருந்து நம்ம வெளியே வருமா, ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா? ஒரு செய்தி வந்தது. என்ன செய்தி? எருசலேம் தள்ளப்பட்டது, எருசலேம் அழிக்கப்பட்டது. இந்த எலும்புகள் அதற்கு அடையாளமாக இருந்தது. எருசலேம் ஜனங்களுடைய தோல்வி, அவர்களுடைய நஷ்டம், அவருடைய வேதனை, அதுதான் அடையாளமாக தேவன் இந்த தீர்க்கதரிசிக்கு அவர் காட்டிக் கொண்டிருந்தார். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சொந்த வாழ்க்கையை முதலாவது நாம் எடுத்துக்கொள்வோம். என்னுடைய வாழ்க்கையிலே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே உலர்ந்த எலும்புகள் உண்டு. பாவத்தின் நிமித்தமாக தேவனை முதன்மையாக வைக்காமல்
மற்ற எத்தனையோ காரியங்களுக்கும் நபர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது நிமித்தமாக ஒரு விக்கிரக ஆராதனை மறைமுகமாய் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கும் என்றால் அங்கே உலர்ந்த எலும்பு உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவி முறிந்து முறிந்து வேதனையடைந்து மற்றவர்களால் கேவலப்படுத்தப்பட்டு எத்தனையோ பிரச்சனைகள் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கை உலர்ந்த எலும்பை போல இன்றைக்கு நாம் காணப்படலாம். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கையெல்லாம் இழந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் காணப்படலாம். நாம் தைரியமாய் சாட்சி சொல்லியிருக்கிறோம், தைரியமாய் ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து சொல்லியிருக்கிறோம், தைரியமாய் எத்தனையோ பேரிடத்திலே சவால் விட்டு பேசியிருக்கிறோம். ஆனால் அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய சவால் அன்றைய தினம் வித்தியாசமாய் இருந்தது. அவன் எத்தனையோ பேரிடத்திலே அவன் தேவனுடைய வார்த்தையை சொல்லி இருந்தாலும் உலர்ந்த எலும்புகளிடத்திலே பேசும்படியாய் கர்த்தர் அன்றைக்கு அவனை அழைத்து சென்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் தட்டி பார்ப்போம். ஒரு உலர்ந்த எலும்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? இது அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்பிக்கை கிடையாது. இதுக்கு மேல இந்த காரியம் சரி வராது. நம்முடைய காரியமாயிருக்கலாம், நம்முடைய ஊழியமாயிருக்கலாம், நம்முடைய குடும்பமாயிருக்கலாம், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிறவர்களா இருக்கலாம். நல்லா ஒரு அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போனா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது நீங்க நல்லாயிருவீங்க பிரதர், நீங்க நல்லாயிருவீங்க, நாங்க ஜெபம் பண்றோம், நம்ம நல்ல ஃபெய்த்தோட நல்ல என்கரேஜிங் வேர்ட்ஸ் நம்மால சொல்ல முடியும். ஆனால் லாஸ்ட் மினிட்ல இருக்கிறவங்கள, இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது என்று கைவிடப்பட்டவங்கள பார்த்து நம்மால் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? நம்மால் பேச முடியுமா? நீ உயிரடைவாய், உன் குடும்பம் மேலே வரும், விழுந்து போன உன் கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் கட்டுவார், இந்த நிலையிலும் உன் வியாதி சுகமாகும். ஹல்லேலூயா. இவ்வளவு கடன்ல நீ இருந்தாலும் ஆண்டவர் அதை எல்லாம் சரிப்படுத்தி கொடுப்பார். இந்த நிலையிலும் உயிரடையுமா? எசேக்கியேலால பதில் சொல்ல முடியல. ஆண்டவரே, அது உமக்கு தான் தெரியும் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த எலும்புகள் உலர்ந்து போவதற்கு முன்பாக முதலாவது மேலே இருந்த அந்த தோல் அழிந்திருக்கும். தோல் அழிந்த பிற்பாடு மசில்ஸ், ஃப்ளஷ் என்று நாம் சொல்லுகிறோம், தசைகள், அதற்கு ஒரு அழிவு வந்திருக்கும். அதற்கு பிற்பாடு தசை நார்கள், அந்த லிகமெண்ட்ஸ், டெண்டன்ஸ், இந்த போன்ஸை ஜாயின் பண்றது, போன்ஸை குரூப் பண்ணி ஜாயின்ஸ்ல கொண்டு வர்றது, டெண்டன்ஸ், லிகமெண்ட்ஸ் அழிந்திருக்கும். அதற்கு பிற்பாடு தான் அந்த எலும்புகளுக்குள்ளே ஒரு ட்ரைனஸ், ஒரு உலர்வு வந்திருக்க கூடும். உடனடியாக எலும்பு உலர்ந்திருக்காது. அது ஸ்கின்ல இருந்து ஆரம்பித்து ஃப்ளஷ், லிகமெண்ட்ஸ், டெண்டன்ஸ் இப்படியாக அழிந்து இப்பொழுது அது எலும்பின் உலர்விலே அது நின்று கொண்டிருந்தது. இந்த காட்சியை ஆண்டவர் எசேக்கியேலுக்கு காட்டிக்கொண்டு அவர் சொல்லுகிறார், சரி, இந்த எலும்புகள் உயிரடையுமா இல்லையா என்று உனக்கே சந்தேகமா இருக்கிறது அல்லவா? நீ இப்பொழுது இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல். கள்ள தீர்க்கதரிசியை பார்த்து தைரியமாய் நீ பேசினாய். விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை பார்த்து நீ தைரியமாய் சவால் விட்டு சொன்னாய். யூத ஜனங்களை பார்த்து நீ தைரியமாய் பேசினாய். ஏன் மலைகளை பார்த்து கூட பேசினாய். ஆனால் இப்பொழுது உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ சொல் என்று கர்த்தர் அன்றைய தினம் பேசினார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலோ நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலோ உலர்ந்த எலும்புகளின் நிலவரம் கூட்டி சேர்க்க முடியாது. இந்த குடும்பத்தை இனிமேல் இணைக்க முடியாது. இந்த இழந்து போன பிசினஸ் மறுபடியும் அதை சேர்க்க முடியாது. எந்தெந்த காரியங்களிலே நம்முடைய நம்பிக்கை அற்று போயிருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லி தருகிறார். அதை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல். இதற்கு முன்பாக எத்தனையோ காரியங்களிலே நீ தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் பேசினாய்.
ஆனால் இதை பார்க்கும் பொழுது, இந்த குறிப்பிட்ட ப்ராப்ளமை நீ பார்க்கும் பொழுது உனக்கு சொல்ல தைரியம் வரல, உனக்கு நம்பிக்கை வரல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், now you speak to the dry bones, now you prophesy to the dry bones. ப்ராஃபெட் என்றால் உயிருள்ளவங்களுக்கு தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஆனா இந்த ப்ராஃபெட்டை கொண்டு போய் ஆண்டவர் சித்து போன சடலங்களையும் அழிந்து போய் எல்லாம் நாறி போய் முடிந்து போய் கடைசியா எலும்பாய் இருக்கிற அந்த எலும்புகளை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னார். யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே தேவன் நம்மை எப்படி உண்டாக்கினார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். களிமண் போல என்னை உருவாக்கினீர் ஆண்டவரே, என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர். 11ஆம் வசனத்திலே தோலையும் சதையும் எனக்கு தந்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். எனக்கு ஜீவனை தந்து தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு தோலை கொடுத்தீர், சதையை கொடுத்தீர், எலும்புகளை கொடுத்தீர், நரம்புகளை கொடுத்தீர். எல்லாமே யோபு அவர் அந்த முன்கூட்டி அந்த வசனங்களிலே அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் காட்சி அளிப்பதற்கு முன்பாக முதலாவது அந்த தோல் தான் போயிருக்கும். நம்முடைய சரீரத்துல எத்தனையோ ஆர்கன்ஸ் இருக்குது இல்லைங்களா? எத்தனையோ ஆர்கன்ஸ் இருக்கிறது. எல்லா ஆர்கனுக்கும் ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லா ஆர்கனை விட ரொம்ப பெரிய ஆர்கன், சைஸ்ல ரொம்ப பெரிய ஆர்கன் நம்முடைய தோல் தான். அது நம்முடைய ஃபுல் பாடியும் அந்த ஸ்கின் மூடுகிறது. It just covers our entire body. It's the largest organ. ஆனால் இந்த தோல் அழிந்திருந்தது. யோபு 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது, என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. அவனுடைய வியாதியின் கொடூரத்தின் நிமித்தமாக அவனுடைய தோலெல்லாம் வெடித்து அது அழிந்து போனது என்று அவன் சொல்லுகிறான். யோபு 30ஆம் அதிகாரம் 30, என் தோல் என் மேல் கருத்து போயிற்று, என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று. அவனுடைய வேதனையின் கொடூரத்தினால், அவனுடைய வியாதியின் கொடூரத்தினால் இந்த தோலெல்லாம் அழுகி போனது என்று யோபு சொல்லுகிறார். அந்த எலும்புகள் காட்சியளிப்பதற்கு முன்பாக தோல் அழிந்தது. அல்லேலூயா. அந்த தோல் வியாதியின் கொடூரம், வாழ்க்கையிலே நடந்த அநேக காரியங்களின் கொடூரத்தினால் அந்த பாதுகாக்கிற தோல், மூடி மறைக்கிற தோல் அது அழிந்து போனது என்று யோபு சொல்லுகிறார். இன்னும் தசைகளை குறித்து நீதிமொழிகள் 11:17, கொடூரனோ தன் உடலை அலக்கழிக்கிறான். The cruel man brings a ruin on himself. கொடூரமான காரியங்களின் நிமித்தமாக, மாம்சமான காரியங்களை செய்தது நிமித்தமாக அந்த உடலில் இருக்கிற அந்த தசையின் ஆரோக்கியம் இழந்து போகிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். A man who sows in flesh, மாம்சமான காரியங்களுக்கு, மாம்சமான ஆசைகளுக்கு, மாம்சீகமான விருப்பங்களுக்கே தன் வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருக்கிறவன், மாம்ச கிரியைகளுக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறவன், அவன் மாம்சத்தில் தான் அவன் அறுப்பான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. மாம்சத்திலே விதைத்ததினால் வந்த மாம்ச அழிவை குறித்து அது எடுத்து காட்டுகிறது. இந்த இணைப்பு நரம்புகள், இந்த எலும்புகளையும் பூட்டுகளையும் இணைக்கிற அந்த நரம்புகள், அந்த நரம்புகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே
அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இந்த அவயங்கள் எல்லாம் இணைக்கப்படுகிற அந்த இணைப்புகள், அந்த நரம்புகள் எதற்காக கொடுக்கப்பட்டது? சரீரம் ஒன்றா இருக்கணும், சபை ஒன்றா இருக்கணும், குடும்பம் ஒன்றா இருக்கணும். நம்ம வேலை செய்யற இடத்துல பலவிதமான காரியங்கள் நடந்தாலும் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இருந்தால் அங்க ஒரு ஒற்றுமையை அவனால கொண்டு வர முடியும். அந்த இணைப்புகள், அந்த நரம்புகள் தேவன் விரும்புகிற அந்த ஒற்றுமை, அந்த யூனிட்டி, அந்த ஹார்மனியை அது காட்டுகிறது. தாவீது 22ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. My bones came out of joint. நமக்கு ஞாபகம் இருக்கும், தானியேல் 5ஆம் அதிகாரத்திலே பெல்ஷஸ்ஸார் ராஜா தேவனுடைய பாத்திரங்களிலே அவன் பானம் பண்ணி கொண்டிருந்தான். தன்னுடைய பிரபுக்களோடு, மறுமனையாட்டிகளோடு தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பரிசுத்தமான பாத்திரங்களிலே அவன் திராட்சரசத்தை ஊற்றி அவன் பெரிய விருந்தை அவன் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுதுதான் அங்கே சுவற்றிலே ஒரு எழுத்து தோன்றினது. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் நினைவுகள் கலங்கின, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தன, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டன. Joints were rubbing, they were coming out of their position. காரணம் என்ன? கர்த்தருடைய பாத்திரங்களை தவறாக பயன்படுத்தினது நிமித்தமாக, கர்த்தருடைய காரியங்களை தவறாக பயன்படுத்தினது நிமித்தமாக, misusing the vessels of God, dishonoring God, ஆண்டவருக்கு பயபக்தி இல்லாமல் போனது நிமித்தமாக இந்த பூட்டுகள் கலண்டன என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதற்கு பிற்பாடு எலும்புகள், யோபு 20:11 சொல்லுகிறது, வால வயதின் பாவங்கள் அந்த எலும்பிலே படுத்து கொண்டிருக்கிறதாம். வால வயதிலே செய்த பாவங்கள் எங்க படுத்திருக்கிறதாம்? எலும்புகளுக்குள்ளே படுத்து கொண்டிருக்கிறதாம். 109ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், அவன் சாபத்தை அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் எலும்புக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. சாபங்கள் எண்ணெயை போல அவனுடைய எலும்புக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை மூடி மறைக்கிற அந்த அழகான தோல் அழிவு, நோய், பிரச்சனையினால் அந்த பாதுகாப்பு இழந்திருக்கிறது. தசை, ஒரு மனுஷனுக்கு தசை, மசில்ஸ், அது ஆரோக்கியமாய் இருந்தால் எவ்வளவு வலிவு, எவ்வளவு ஸ்ட்ரென்த். ஆனால் மாம்சத்துக்கு ஏற்ற காரியங்களிலே விதைத்து கொண்டே இருப்பதினால், அதை செய்து கொண்டே இருப்பதினால் அங்கே ஒரு அழிவு. தேவனுக்கு பிரியமில்லாமல், தேவனை கனப்படுத்தாமல் இருந்தபடியினால் பூட்டுகள் விலகின ஒரு அனுபவம். எலும்புகளுக்குள்ளே செய்த பாவங்கள், சாபங்கள் மறைந்திருக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆனால் தேவன் ஒருவனுடைய ஸ்கின், ஒருவனுடைய தோல், நான் ஆவிக்குரிய ரீதியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒருவனுடைய தோல் எப்படி இருக்க வேண்டும்? மோசே மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அவனுடைய ஸ்கின், அவனுடைய தோல் ஷைனிங், பிரகாசமாய் இருந்தது. ஏனென்றால் அவன் தேவ சமூகத்திலே நின்று கொண்டிருந்தான், தேவ பிரசன்னத்திலே 40 நாட்கள் நின்று கொண்டிருந்தான். தேவனுடைய வார்த்தைகளை அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். மோசே கர்த்தரோடு பேசினார் என்று சொல்வதை விட அதிகபட்சம் யாத்ராகமத்திலே எழுதப்பட்ட வார்த்தை, தேவன் மோசேயோடு பேசினார், தேவன் மோசேயோடு பேசினார், தேவன் மோசேயோடு பேசினார். The Lord spoke to Moses. தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மனுஷன் பிரகாசமாயிருப்பான். அவனுக்கு கர்த்தர் பிரகாசமான ஒரு மூடியை, ஒரு ஸ்கின், ஒரு தோலை தேவன் கொடுக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அவனுடைய தசைகள் எப்படி இருக்கும்? மகனே, என் வார்த்தைகளை நீ கவனி, என் வசனங்களுக்கு செவிசாய், உன் கண்களை விட்டு அது பிரிய வேண்டாம், உன் இருதயத்துக்குள்ளே அதை நீ காத்துக்கொள்.
அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதை நாம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ள கர்த்தருடைய வசனத்தை தேடி கண்டுபிடிக்க அவர் சொல்லுகிறார், உனக்கு ஆரோக்கியம், அது உனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அருமையானவர்களே, அதே போல நீதிமொழிகள் 15:30 ஒருவனை அவன் ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். நற்செய்தி வரும் பொழுது எலும்புகள் புஷ்டியாகும் என்று சொல்லி நீதிமொழிகள் 15:30 நமக்கு சொல்லுகிறது. நற்செய்திகள், ஆறுதலான வார்த்தைகள், அப்பொழுது நம்முடைய எலும்புகள் செழிப்பாயிருக்கும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய தோல் பிரகாசமாகவும், நம்முடைய சரீரம் தசைகள் ஆரோக்கியமாகவும், நம்முடைய பூட்டுகள் நினமுள்ளதாகவும், அருமையானவர்களே, நம்முடைய எலும்புகள் நற்செய்தியினால் நிரம்பி ஆறுதலினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆனால் அந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலிடத்திலே கர்த்தர் காட்சி கொடுத்தது உலர்ந்த எலும்புகள். தோலும் இல்லை, தசையும் இல்லை, நரம்புகளும் இல்லை, வெறும் எலும்பும், அதுவும் உலர்ந்து போன சிச்சுவேஷன். ஆனால் அதை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ அதை பார்த்து பேசு, என்னுடைய விருப்பம் என்ன என்பதை நீ அறிந்து கொண்டு அதை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை என்று கர்த்தர் பேசினார். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்ப்பேன், உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்குவேன், உங்களை தோலினால் மூடுவேன், உங்களுக்குள்ளே ஆவியை கட்டளையிடுவேன், நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆண்டவர் இப்ப சொல்லி தரார், எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லணும். தீர்க்க தரிசனம் என்றால் it is the word of God. The word of God is the spirit of prophecy. தேவனுடைய வார்த்தை தான் தீர்க்க தரிசன ஆவியாக இருக்கிறது. நமக்கு இந்த சம்பவத்தின் மூலமாக தேவன் எப்படி குற்றுயிராய் இருக்கிற சூழ்நிலைகள், உலர்ந்து போன சூழ்நிலைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, நம்முடைய பர்சனல் வாழ்க்கையிலேயாவது இருக்கலாம், அல்லாவிட்டால் நம்மோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லாவிட்டால் நாம் சந்திக்கிறவர்களாக இருக்கலாம், அது எப்படியா இருந்தாலும் உலர்ந்து போன ஒரு சூழ்நிலையை காணும் பொழுது எப்படி நாம் அதை ஹேண்டில் பண்ண முடியும், அந்த நேரத்திலே நாம் எப்படி அதற்கு உயிர் கொடுக்க முடியும் என்று கர்த்தர் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கும் அவர் சொல்லி தருகிறார். நாமும் கூட எசேக்கியேல் படி சொன்னபடிதான் நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு தெரியாது, இவங்க பிழைப்பாங்களா எனக்கு தெரியாது, இவங்க இந்த கடனை விட்டு வெளியே வருவாங்களா எனக்கு தெரியாது, இந்த ஊழியம் செழிக்குமா எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ லார்ட். ஏனால் நாம் எத்தனையோ உலர்ந்த காட்சிகளை கண்டு நாம் அசைக்கப்படுகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சொல்லி தரார், இப்படியெல்லாம் நீ சொல்லு, தசை வரும், தோல் வரும், எலும்பு வரும், பூட்டு வரும், சொல்லு. ஏனென்றால் நாம் சொல்வதிலே வல்லமை இருக்கிறது. தேவன் அதை சொல்வதற்கு நமக்கு சொல்லி தருகிறார். ஹல்லேலூயா. எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாதே, நம்ம சொல்றதுக்கு ஆண்டவர் சொல்லி தரார். எப்படி சொல்லி தரார்? அதனாலதான் கர்த்தர் வேத புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேத புஸ்தகத்திலே 1000 வசனங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் என்ன பதில், என்ன சொல்யூஷன், கர்த்தருடைய ஆலோசனை இதற்கு என்ன என்பதை நாம் கண்டுபிடிப்பது மிகவும் அவசியமான காரியமாய் இருக்கிறது. ஒரே சூழ்நிலையா இருக்கலாம், கர்த்தர் இன்னொருவருக்கு இன்னொரு ஆலோசனை கொடுத்திருந்திருக்கலாம், இன்னொரு விதத்திலே அவங்களை வழி நடத்திருந்திருக்கலாம்.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எனக்கு ஆண்டவர் இந்த சூழ்நிலையில என்ன ஆலோசனை கொடுக்கிறார். அவங்க செஞ்சதுனால நான் செய்யணும் அப்படி கிடையாது. அவங்க அப்படி டிசிஷன் எடுத்ததுனால நான் டிசிஷன் எடுக்கணும் அப்படி கிடையாது. ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்யட்டும், என்னுடைய இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்யட்டும். கர்த்தாவே, நீர் என்னோடு பேசும், நீர் எனக்கு ஒரு வார்த்தையை தாரும் என்று ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் வசனத்தை தேடும் பொழுது கர்த்தர் அந்த வசனத்தை நமக்குள்ளே வைப்பார். அந்த வார்த்தையை எடுத்து அந்த காரியத்தை நோக்கி நாம் பேசுவதுதான் தீர்க்க தரிசனம் உரைப்பது. ஹல்லேலூயா. நீ சொல்லு. நம்ம இன்றைக்கு தைரியப்படுவோம். உங்க வாழ்க்கையா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், அல்லாவிட்டால் உங்களோடு நெருக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியம், எந்த ஒரு நபராக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இதை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு. அப்பொழுது அந்த உலர்ந்த எலும்புகள் நிச்சயமாய் உயிரடையும். ஹல்லேலூயா. நான் முடிக்கலாம். நான் ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு உலர்ந்த சூழ்நிலை இருக்கிறதா? ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்முடைய வாய்களை திறந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம சொல்வோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த தோல் பிரகாசிக்கட்டும் அப்பா, இந்த தசை ஆரோக்கியம் அடையட்டும் அப்பா, இந்த பூட்டுகள் இணைந்து ஒரு மனமாகட்டும் அப்பா, இந்த எலும்புகளை நீனம் வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு ஹோப்லெஸ்ஸா இருந்தாலும், எவ்வளவு பின்தங்கிய நிலவரமா இருந்தாலும் இப்ப நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுவோம். உயிர் வரும், ஆசீர்வாதம் வரும், சேமம் வரும், செழிப்பு வரும், முன்னேற்றம் வரும், விசாலம் வரும். ஹல்லேலூயா. அபிஷேகம் வரும். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய சத்தங்களை கொஞ்சமாய் உயர்த்தி, ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் அப்பா, இந்த எலும்புகளை பார்த்து நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. Lord, I gave up long ago, Father. I gave it up, Lord Jesus. But today I'm picking it up again, Father. I'm going to find from your word the right prophetic word for my situation, and I will speak it over it, Lord. Hallelujah, hallelujah. நன்றி கர்த்தாவே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுராஜா. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, அமைதலா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே உயிர் வருவதாக, உயிர் வருவதாக, மீண்டும் எழும்புவதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. நான் ஒரு சின்ன பள்ளிக்கூடம், எங்களுடைய மெடிக்கல் காலேஜுக்குள்ள ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்திலே சின்ன சின்ன பிள்ளைகள், நான் அந்த டீச்சர்ஸ் ஒரு முறை என்ன நோக்கி, எங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா? மதியானம் 1/2 hour தான் அவங்களுக்கு லஞ்ச் பிரேக். அந்த லஞ்ச் பிரேக்கில் அப்போது ஒரு 4-5 டீச்சர்ஸ் தான். நாங்கள் போய் ஒரு டீச்சர்ஸ் ரூமில் முழங்கால் படிட்டு அவங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லுவாங்க, நாங்கள் ஜெபித்து கொள்வோம். ஆனால் திடீரென்று ஒரு நாள் திரும்பி பார்க்கும் பொழுது, நாங்கள் குழந்தைகளை வர சொல்லலை, குழந்தைங்க அந்த பிரேக் டைமில் விளையாடுவாங்க. ஆனால் திரும்பி பார்க்கும்போது எங்கள் பின்னால் நிறைய குட்டிங்க முழங்கால் படித்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் நிறைய டாக்டர்ஸ் சில்ட்ரன் தாங்க. அவங்கெல்லாம் முழங்கால் படிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் நாட்கள் போக போக அந்த கூட்டம் பெருசாயிருச்சு. அப்போ அந்த டீச்சர்ஸ் சொன்னாங்க, நாங்கள் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ஹால் இருக்குது, நல்ல இவ்வளோ பெரிய ஹால் நாங்கள் திறந்து விட்டுறோன்னு. அந்த தேர்ஸ்டே, எவ்ரி தேர்ஸ்டே அந்த பிள்ளைங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, அந்த கம்ப்யூட்டர் ஹாலுக்கு முன்னால பெரிய லைன் போட்டு நிற்பாங்க. எப்போ அந்த டோரை திறப்பாங்க, எப்போ அந்த கதவை திறப்பாங்க. அப்படியாக அந்த ஒரு ஜெபம் அந்த பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. கொஞ்ச நாட்கள்ல ஏறக்குறைய அநேக பிள்ளைகள், ஒரு சிலர் தான் விளையாடி கொண்டிருப்பார்கள். நாங்கள் அதுக்கு பிற்பாடு கேள்விப்பட்டோம், பிள்ளைகள் வீட்டில் சொல்லுவாங்களாம், மம்மி தேர்ஸ்டே லஞ்ச் ஷுட் பி வெரி லைட். என்ன சில டைம்ல கேட்பாங்க, ஏன் பிள்ளைங்க அப்படி சொல்றாங்க? சாண்ட்விச் போதும்னு ஏன் சொல்றாங்க? சாலட் போதும்னு ஏன் சொல்றாங்க? We don't have time on Thursday. ஏனென்றா அந்த கம்ப்யூட்டர் ஹாலுக்கு வந்து அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளணும். ஒரு 10-15 minutes தான், ஆனால் ஒரு குட்டி பரலோகமே அங்கே இறங்கும். ஹல்லேலூயா. அப்படியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு டாக்டருடைய ஃபேமிலி, அவங்க கார்டியாலஜிஸ்ட், அவங்க பெரிய ஆட்கள்,
அவங்க வந்து பிரின்சிபல்கிட்ட ஒரே சண்டை போட்டாங்க. உங்கள் பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது? நாங்கள் என் பிள்ளைய படிக்க அனுப்பணும், நீ கிறிஸ்டியன்ஸ் தான், ஆனால் ஐ வாண்ட் டு சர்வ் த லார்ட் என்று அந்த என் மகா சொல்கிறா. அவன் குட்டி ஒரு 3rd grade 4th grade படிக்கிற பிள்ளை. ஐ வாண்ட் டு பிகம் எ சர்வன்ட் ஆஃப் த லார்ட் என்று பேசுகிறார். நாங்கள் எங்கள் மகளுக்கு எவ்வளோ மனக்கோட்டை கட்டி வைத்திருக்கிறோம், அங்கே என்ன நடக்குது சொல்லுங்க, இந்த பிரேயர் எல்லாம் நிறுத்துங்க என்று சொல்லி மிரட்டினார்கள். அது நிமித்தமாய் அந்த ஜெபம் நிறுத்தப்பட்டது. பெரிய வேதனை எனக்கு, டீச்சர்ஸ்க்கும் வேதனை. வெளியே பிள்ளைகள் என்னை எங்க பார்த்தாலும் ஆண்டி when will you come, when will you come, when will you come, but it was a hopeless situation. ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனால் பிரின்சிபல் மாறினார்கள். ஒரு நாள் அவர்கள் என்னை அழைத்து டீச்சர்ஸ்க்கு மட்டும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் போய் அன்றைக்கு ஒரு ப்ரேயர் எடுத்தேன். மறுபடியும் ஒரு நாள் அழைத்தார்கள். அதற்கு பிற்பாடு ஒரு பெரிய அசம்பிளி ஹாலில் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப், கிளீனர்ஸ் எல்லாருமே அமர்த்தி வாரம் வாரம் அந்த ஜெபம் தொடரும்படியாய் கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். இந்த வியாதி சுகமாகாது, இந்த குடும்பம் மறுபடியும் சேராது, இந்த பிள்ளை திரும்பி வராது, இது கீழ்ப்படியாது. ஹல்லேலூயா. இந்த பிசினஸ் மறுபடியும் என்னால தூக்க முடியாது, இந்த மினிஸ்ட்ரி என்னால செய்ய முடியாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு தருகிற அந்த வார்த்தையை வைத்து நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொன்னார். அவைகள் எல்லாம் ஜாயின் ஆனது, எல்லாம் கூடி சேர்த்தது, ஆனாலும் இன்னும் உயிர் வராமல் இருந்தது. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் பேசினார். 9ஆம் வசனத்திலே, என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் சொல். நீ தீர்க்க தரிசனம் உரைத்த ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், காற்று திசை 4 வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு ஊதுங்கள் என்று சொல் என்றார். Come, breath from the 4 winds, breathe on the slain. இந்த breath என்ன என்றால், நமக்கு ஞாபகம் வரட்டும், ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே முதலாக அந்த மேலறையிலே அவர்கள் காத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த பெந்தகோஸ்து என்ற நாள் வந்த பொழுது பலத்த காற்று அடித்தது. பலத்த காற்று முழக்கம் போல வந்து அந்த வீடு முழுவதும் நிரப்பி அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் இறங்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆக்ட்ஸ் 2:4 பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படி பல பாஷைகளை, பரலோக பாஷைகளை அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஒரு பலத்த காற்று, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக காற்று. 4 காற்றுகளையும் அழை என்று கர்த்தர் பேசினார். 4 காற்றுகள், அதை ரொம்ப விவரிக்க இப்போ நமக்கு முடியாது. ஆனால் இந்த 4 காற்று வேதத்தை நாம் அலசி பார்க்கும் பொழுது from the 4 directions called the 4 winds, இது 4 விதமான அபிஷேகங்கள். அபிஷேகத்தில் இருக்கிற 4 விதமான வல்லமைகள். சில நேரத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் 7 விளக்குகள் என்று சொல்லுகிறது, 7 கண்கள் என்று சொல்லுகிறது. சில நேரத்திலே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. we cannot count. ஆனால் இங்கே கர்த்தர் பேசுகிறார், call the 4 winds. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிற அந்த 4 விதமான அபிஷேக வல்லமைகளை நீ அழை. அது அந்த அபிஷேக வல்லமைகள் இந்த எலும்புகளுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவைகள் உயிரடையும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நார்த் விண்ட், வட திசையிலிருந்து வருகிற காற்றை குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வடக்கே இருந்த ஒரு புயல் காற்று வந்தது, like a tornado, and there was a cloud, there was lightning, there was fire. அது ஆண்டவருடைய மகிமையான சிங்காசனமாய் எசேக்கியேல் கிட்ட 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 வரும்பொழுதை பார்த்தான். கேருபீன்கள் சுமந்து கொண்டிருந்தார்கள், அதன் மேல் சிங்காசனத்திலே தேவன் வீற்றுக் கொண்டிருந்தார். It was the glory of God.
வடகாற்று வரும் பொழுது தேவ மகிமை வரும். தென்காற்று, சவுத் விண்ட், யோபு 37:17, தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணுகிறார். He quietens the land by the south wind. இயேசு படகிலே சீஷரோடு போய் கொண்டிருக்கும் பொழுது பெரிய புயல் காற்று அடித்தது. அது பிசாசு கொண்டு வந்த காற்று. ஆனால் கர்த்தர் அதை தென்காற்றினால் அமைதல் உண்டாவதாக என்று அதட்டும் பொழுது அந்த அமைதல் பெரிதாக இருந்தது. பூமியை அமைதல் படுத்தும் காற்று தென்காற்று. அதற்கு பிற்பாடு ஈஸ்ட் விண்ட், கிழக்கு கீழ் திசை காற்று. அது தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்கிற காற்று, சத்துருக்களுக்கு நியாயம் செய்கிற காற்று. ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஸ். எகிப்து தேசத்திலே ஒரு கீழ்காற்று அனுப்பும் பொழுதுதான் அந்த லோக்கஸ் வெட்டுக்கிளியில் வந்து எல்லா வயலையும் பட்சித்து போட்டது. இட் வாஸ் a judgment to the Egyptians. It was justice to the Israelites. அதே போல அவங்க சிவந்த சமுத்திரத்திலே போகும் பொழுது அந்த ஈஸ்ட் விண்ட் வந்து அந்த சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அது திறந்து கொடுத்தது. It was a justice, a release for the Israelites. ஆனால் அதே சமுத்திரத்தின் வழியாய் பார்வோன் இறங்கின பொழுது சேனைகள், எகிப்தின் சேனைகள் இறந்த பொழுது அது அப்படியே சமுத்திரம் அவர்களை மூடி அவர்களை அழிய செய்தது. It is a wind of justice and judgment. And then west wind, west wind மேற்காற்று. அது வந்து ஒரு டெலிவரன்ஸ் விண்ட். யாத்ராகமம் 10:19 கர்த்தர் மகாபலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார். வந்த வெட்டிகளை தள்ளிவிட்ட மேல் காற்று. It is pushing out the locust, deliverance. அது ஒரு விடுதலை கொடுக்கிற காற்று. வடதிசையிலிருந்து வருகிற காற்று தேவ மகிமையை கொண்டு வருகிற காற்று. தென் திசையிலிருந்து வருகிற காற்று அமைதல் படுத்துகிற காற்று. கிழக்கு திசையிலிருந்து வருகிற காற்று நீதி செய்கிற காற்று. மேற்கு திசையிலிருந்து வருகிற காற்று விடுதலை கொடுக்கிற காற்று. அவர் சொன்னார், இந்த காற்றுகள் இடத்திலே நீ பேசு, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, அந்த காற்றுகளை வர சொல்லு. ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவராகிய காற்றுக்குள்ளே இருக்கிற வித்தியாசமான அனுபவங்கள். அப்பொழுது அந்த காற்றுகள் இறங்கின பொழுது அவைகள் எழுந்து மகா சேனைகளாக நின்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நம்பிக்கையற்று போயிருக்கிறோம், நாங்கள் செத்து பிரேதத்துக்குள்ளே நாங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் ஜனங்களே, உன் பிரேத குழிகளை நான் திறப்பேன். ஹல்லேலூயா. நான் உங்களை அந்த குழியிலிருந்து வெளியே கொண்டு வருவேன். இஸ்ரவேல் ஜனங்களே, உங்கள் தேசத்திற்கு நான் உங்களை மறுபடியும் கொண்டு போய் நிறுத்துவேன். அதுதான் உங்களுக்கு பெரிய வேதனையா இருந்தது. அதுதான், ஐயோ எருசலேம் அழிக்கப்பட்டதே, இந்த பாபிலோன்லயே நம்ம அடிமைகளா இருக்க போகிறோமா? ஆண்டவர் சொன்னார், இல்ல, உங்களை நான் உங்கள் தேசத்திற்கு கொண்டு போவேன். உங்கள் பிரேத குழிகளை திறந்து நான் வெளியே கொண்டு வரும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிவீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் நான் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். உங்கள் தேசத்திலே நான் உங்களை வைப்பேன். இதை சொன்னேன், இதை செய்வேன். ஹல்லேலூயா. இதை சொன்னேன், இதை செய்வேன். நாம் இன்றைக்கு தைரியப்படுவோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். Something is hurting me. Something is bothering me. Something is worrying me. பாபிலோன் தேசத்திலே அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவத்திலே துர்ச்செய்திகள் கேட்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு வேதனை அடைந்தார்கள். அவ்வளவுதான் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், இதை சொன்னேன், இதை செய்வேன். இதை நம்ம எப்படி ரிசீவ் பண்ண முடியும்? ஆண்டவரே, என்னுடைய சிச்சுவேஷன், என்னுடைய உலர்ந்த எலும்புகளுக்கு நீங்க ஒரு வார்த்தை கொடுங்கப்பா. ஒரு வார்த்தை போதும். One word is enough. அந்த ஒரு வார்த்தையை நாம் அந்த வசனத்தை அனுப்பிக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் உலர்ந்த எலும்புகளை அவர் உயிர் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரை அழைக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் வாரும் அப்பா, இந்த சிச்சுவேஷன் அமைதல் படுத்துங்கப்பா. Let the south wind bring peace. Let the east wind come and
Do justice for me, Lord. Let the west wind come and bring deliverance from me, Lord. Let the north wind come and let the glory of God come to me, Lord. இப்படி அந்த மகிமை வந்ததாம். அவர்கள் மகா சேனையாய் நின்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஒரு மகா சேனைக்கு வரப்போகிறார். யாக்கோபு என்ற தகப்பன் மரணம் அடைவதற்கு முன்பாக ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களிலே தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொல்லுகிறார். God will surely visit you. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். He will surely visit you. ஆனா இந்த தேசத்தை விட்டு நீங்க புறப்பட்டு போகும்போது எலும்புகளை கொண்டு போயிருங்க. எவ்வளோ செல்வாக்குல இருந்தாரு, எவ்வளோ செல்வாக்குல இருந்தாரு ஜோசப், இல்லைங்களா? ஜோசப் எவ்வளவு செல்வாக்குல இருந்தார். யாக்கோபு இல்ல, ஜோசப் எவ்வளவு செல்வாக்குல இருந்தார். எவ்வளோ அந்த கோஷனே அவருக்காக கொடுக்கப்பட்டது. எவ்வளோ செழிப்பான லேண்ட்ஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எகிப்திலே பெரிய மந்திரியாக இருந்தார். பெரிய மந்திரியுடைய மகள் தான் அவருக்கு மனைவி. ஆனால் அவ்வளோ செல்வாக்கும் சுதந்திரமும் சுகமும் அனுபவித்த யோசேப்பு, தன் குடும்பத்துக்கே வழிவகுத்து கொடுத்த யோசேப்பு சொல்லுகிறார், நான் மரணம் அடையலாம், ஆனால் என் எலும்புகள் நீங்கள் கொண்டு போகணும். நீங்க என் எலும்புகளை நீங்க இங்க புதைக்க வேண்டாம், என் எலும்புகளை நீங்கள் கொண்டு போங்கள் என்று தன் எலும்புகளை குறித்து அவர் பேசினார். பிரியமானவர்களே, இயேசு வருகிறார். அந்த வருகையிலே நாம் அவருக்கு முன்பாக நம்முடைய எலும்புகள் நினமுள்ளதாக, நம்முடைய எலும்புகள் புஷ்டியாக, நம்முடைய எலும்புகள் உயிருடையதாக, மகா சேனையாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இப்படியாக நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்டு கொண்டிருக்கிற தோல்விகளை நாம் கண்டுகொண்டு இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய எலும்புகள் உயிரடைய வேண்டும். சாரி, ஐ மேட் a mistake. அது யாக்கோபுடைய எலும்புகள், the bones of Jacob. இந்த ஜேக்கப் என்ன சொல்றாரு? என்னுடைய எலும்புகளை நீங்கள் கொண்டு இங்கே புதைக்க வேண்டாம், நீங்க எலும்புகளை கொண்டு போய் என்னுடைய ப்ராமிஸ் லேண்ட்ல, தேவன் தரன்னு சொன்னார்ல, அந்த ப்ராமிஸ் லேண்ட்ல கொண்டு போய் நீங்க அந்த எலும்புகளை புதைக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு ப்ராமிஸ் லேண்ட் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு இட்டர்னல் ஹாபிடேஷன் இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது நம்ம மகா சேனையாய் அவரை சந்திக்க வேண்டும். உலர்ந்த எலும்புகளோடு அல்ல, ஆனால் நினமுள்ள எலும்புகளோடு ஒரு மகா பெரிய சேனையாய், like a great and mighty army, we need to see the Lord Jesus Christ when he returns. நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அது யாக்கோபுடைய கடைசி ஆசையா இருந்தது ஆண்டவரே, அது கடைசி ஆசையா இருந்தது. ஹல்லேலூயா. நான் மரணம் அடைந்தாலும் என்னுடைய எலும்புகள் இங்கே புதைக்கப்பட வேண்டாம். அது இந்த எகிப்திலே, இந்த உலகத்திலே, இந்த சாபம் நிறைந்த இடத்திலே, இந்த ஆசாபாசம் நிறைந்த இடத்திலே, இந்த எகிப்திலே வேண்டாம். என்னை கொண்டு போய் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே என் எலும்புகளை வையுங்கள் என்று அவன் கேட்டுக்கொண்டான். யாக்கோபு கேட்டுக்கொண்டான். ஆம், என கருமையானவர்களே, நம்முடைய ஆசை அதுவாக இருக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய எலும்பு நினமுள்ளதாக, அப்பா, நான் ஒரு மகா பெரிய சேனையாக நான் உண்மை சந்திக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டாலும், எப்படிப்பட்ட தோல்விகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும், God has a word. God has a word for you, and the anointing of God is there for you. Hallelujah. The south wind will bring peace. Hallelujah. The east wind will bring justice. The west wind will bring deliverance. The north wind will bring the glory of God. Hallelujah. நன்றி. அப்படியே கண்களை மூடிய வண்ணமாக
நாம் எழும்பி நிற்போமா? நாம் எழும்பி நிற்போமா? இந்த பள்ளத்தாக்கு எலும்புகளால் நிரம்பி இருக்கிறதா? உங்கள் பள்ளத்தாக்கு எலும்புகளால் நிரம்பி இருக்கிறதா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். Speak to your bones. Speak to the bones in your family, the dead and dry bones. Speak now. Hallelujah. Speak to the situation in your life. Hallelujah. Your hope may be lost, but now you speak and you invite the Holy Spirit. Come, Holy Spirit. Breathe upon this situation, Lord. Breathe upon this situation, Father. அப்பா, நீங்க திரும்பி வரும் பொழுது ஆண்டவரே, நான் இந்த குழியில இருக்க மாட்டேன் சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய சிச்சுவேஷன் இப்படி ஒரு அழிவிலே இருக்காதப்பா. நான் ஒரு மகா சேனையாய் நான் நிற்க போகிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு ப்ராமிஸ் லேண்ட் இருக்கிறதப்பா. எனக்கு ஒரு ப்ராமிஸ் கேனன் இருக்கிறதப்பா. யாக்கோபு தூரத்திலிருந்து அதை வாஞ்சித்தான். ஹalleluya. அவன் பார்க்க முடியல, ஆனால் என் எலும்புகளை அங்கு கொண்டு போ என்று சொன்னான் அல்லவா. ஆண்டவரே, நீங்க வரும் பொழுது அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு என்னை அழைத்து செல்ல நீர் வரும் பொழுது அப்பா, நான் நினமுள்ளதாய் பிரகாசமாய் ஆண்டவரே புஷ்டியாய் தகப்பனே உம்மை சந்திக்க எல்லா விதத்திலும் நான் ஆயத்தமாய் ஒருமனமாய் என் சபையும் என் குடும்பமும் நாங்களும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க, ஆண்டவரை பார்த்து பேசுங்க. ஹalleluya. எசேக்கியேலுக்கு கர்த்தர் சொல்லி தந்த தேவன் நமக்கும் சொல்லி தருகிறார். நீ பேசு, நீ பேசு, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து பேசு. ஹalleluya. பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஹalleluya நீ கூப்பிடு, நீ அழைத்து கூப்பிடு. இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? நம்பிக்கையற்ற இந்த சூழ்நிலை மாறுமா? பயப்படாதே. ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. நம்முடைய சத்தங்களை கொஞ்சம் உயர்த்துவோமா? நம்முடைய இருதயங்களை திறந்து உங்க சிச்சுவேஷனை பார்த்து நீங்க பேசுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பார்த்து பேசுங்க. ஹalleluya. இந்த ஆராதனை வேளையிலே whatever is bothering you, whatever is troubling you, அந்த காரியத்தை பார்த்து பேசுங்க. அபிஷேகத்தினால் நிரம்பி பேசுங்க. ஆண்டவரே, இது உயிர் அடையட்டும் அப்பா, இது உயிர் அடையட்டும் அப்பா. இது போச்சு நடந்த ஆண்டவரே, இது அவ்வளவுதான் நினைச்ச ஆண்டவரே. நீ மஹல மதின மஷந்தனா ரீகபன் அந்தனமோ சேரவனா ரீபாபாலாபா சிவனக்கரா தீவனமோ சங்கரவல ரூந்தனமோஷா. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அதே சமயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அப்பா, நான் அந்த மகா பெரிய சேனையிலே ஒரு நபராக நான் நிற்க போகிறேன். ஹalleluya. இப்படியாக உலர்ந்து 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 போக மாட்டேன். ஹalleluya. Let's decide to go into the presence of God. ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டு என்னுடைய தோல் பிரகாசமுள்ள தோலாய் மாற போகிறது. ஹalleluya. நான் ஆவிக்குரிய காரியங்களிலே விதைத்து என்னுடைய மாம்சம் பலனுள்ளதாய் மாற போகிறது. ஹalleluya, ஹalleluya. என்னுடைய பூட்டுகள் நரம்புகள் ஒருமனமாய் இணைக்கப்பட போகிறது. தேவனை தரிசித்து தேவனுக்கு முதலிடம் கொடுத்து என் பூட்டுகளை நான் பலப்படுத்த போகிறேன். என் எலும்புகளை நான் பலப்படுத்த போகிறேன். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அந்நிய பாஷைகளை பேசி எலும்புகளோடு பேசுங்க. அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே நிரம்பி உங்களுடைய காரியங்களுக்கு கட்டளை கொடுங்க. உங்களுடைய காரியங்களுக்கு கட்டளை கொடுங்க. ரீவனமா சந்தனமோஸ்யா. ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. அந்த காற்றுகள் வீசட்டும். அந்த வடகாற்று வரட்டும். அந்த கீழ்காற்று வரட்டும். அந்த மேல்காற்று வரட்டும். அந்த தென்காற்று வரட்டும். அமைதல் வரட்டும். விடுதலை வரட்டும். சுகம் வரட்டும். இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்க ஹாஸ்பிடல்ல ஒரு வயதானவர் அவர் மரிக்கும் தருவாயில இருக்கும் பொழுது வெளியே அவருடைய மகனும் மருமகளும் ஓடி வந்தாங்க. நான் அந்த பக்கமா போய் கொண்டிருந்தேன். டாக்டர் அம்மா, கொஞ்சம் வரீங்களா? இந்த வார்டுக்குள்ள வரீங்களா? என்னுடைய மாமனாருக்கு ஜெபம் பண்றீங்களா? எங்க அப்பாவுக்கு ஜெபம் பண்றீங்களா? என்ன விஷயம்? இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock அவர் மரிச்சிருவாருன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் மரிச்சது குறித்து கூட எங்களுக்கு கவலை இல்லை டாக்டர் அம்மா.
ஆனால் அவர் ஊழியக்காரரை திட்டுவாரு, ஆண்டவரை திட்டுவாரு, யார் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை விரட்டுவாரு. இந்த தருணத்துல இந்த நிலையில மரித்தால் அவர் உயிர் எங்க போகும்? அந்த ஆத்துமா எங்க போகும்? அது நரகத்துக்கு போயிருமே. அவர்கிட்ட எங்களால பேச முடியல, நாங்க வாயை திறந்தா எங்களை விரட்டுவாரு. நீங்க பேசி பாருங்க என்று கேட்டாங்க. பக்கத்துல ஒரு சேரை வைத்து, அவருக்கு ஆக்சிஜன் போயிட்டு இருக்குது, எல்லா டியூப்ஸும் போயிட்டு இருக்குது, அவருடைய எல்லா அவயங்களும் ஹார்ட் கிட்னி எல்லாமே அடங்கி கொண்டிருந்த நேரம் அவரிடத்துல சொன்னேன், பாவத்தை அறிக்கையிடுங்க, இயேசுவை உள்ள அழைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை மன்னிக்க போகிறாரு, உங்களுக்கு விடுதலை தருவாரு. அவர் மெல்லிய சத்தத்துல முடியாம இருந்து மூச்சு முட்டை ஏதோ பேசினாரு. ஆண்டவரே ஆண்டவரே அவருக்கு அவர் பக்கத்துல இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு நான் போய்விட்டேன். ஒரு 3 months கழித்து ரோட்ல அவங்க மருமக என்னை பார்த்து ஓடி வந்தது. அம்மா, என்ன ஞாபகம் இருக்கா? என்னம்மா நடந்தது? நான் நினைச்சேன் அவர் இறந்துட்டாருன்னு சொல்ல போறாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க ஈவினிங் 6 o'clock உயிர் போயிடும்னு சொன்னாங்க. ஈவினிங் 6 o'clock அவருடைய ஹார்ட் வேலை செஞ்சிச்சு, அவருடைய லங்ஸ் வேலை செஞ்சிச்சு, அவருடைய கிட்னிஸ் வேலை செஞ்சிச்சு, அவருடைய லிவர் வேலை செஞ்சிச்சு. இன்றைக்கு அவர் உயிரோட சபையில வார சாட்சி சொல்றாரம்மா, வார சாட்சி சொல்றாரம்மா. இந்த எலும்பு உயிரடையுமா? எந்த எலும்பு உயிரடையுமா? அது உயிரடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது உயிரடையும், அது உயிரடையும். ஹல்லேலூயா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பினே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பினே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மஷந்தனமௌசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளோடு பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. எங்களுடைய குடும்பங்களை நிரப்புங்க சுவாமி. எங்களுடைய குழந்தைகளை நிரப்புங்கப்பா. அப்பா, என்னுடைய கணவரை நிரப்புங்க, என் மனைவியை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. தகப்பனே நிரப்புங்கப்பா. என் சூழ்நிலைகளை நிரப்புங்கப்பா. உங்களுடைய காற்றுகளால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு அசைவு உண்டாகட்டும், ஒரு அசைவு உண்டாகட்டும். அந்த எலும்புகளுக்குள்ளே ஒரு அசைவு உண்டானது, ஒரு சத்தம் உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு அசைவு வேண்டும்
அருமையானவர்களே. Hallelujah. We need a stirring. Hallelujah. We need a stirring. ரமஷபலதன சங்கர ரீகவலதன மௌஷந்தன. படுக்கையை விட்டு நாம் ஸ்டர் ஆகி எழும்ப வேண்டும். Hallelujah. ஊழியத்திலே ஸ்டர் ஆகி எழும்ப வேண்டும். ரீகவல மௌதின மௌஷந்தன. குடும்ப ஜெபத்திலே ஸ்டர் ஆகி எழும்ப வேண்டும். ரீமனா கரவல ருத்தன மௌஷா. ரீமனா, நீங்க வேலை செய்கிற இடம் நீங்க சம்பாதிப்பதற்காக மாத்திரமல்ல, நீங்க ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் அங்கே உங்களை வைத்திருக்கிறார். Be stirred in the spirit. Be stirred in the spirit. ஓ ரமங்கரவல கதனம ஷாந்தரவா. Use every opportunity that God gives you. ஒரு சந்தர்ப்பத்தையும் நீங்க தட்டி விடாம அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை பேசுவோம். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபிப்போம். Hallelujah. இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். Hallelujah. அதே சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உயிரடைந்த எலும்புகளோடு நாமும் மகா சேனையாய் நிற்க போகிறோம். Hallelujah. Thank you Jesus. Thank you Father. அருமையான எங்கள் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எத்தனை உலர்ந்த எலும்புகளை பார்த்து பார்த்து நாங்கள் சோர்வடைந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் துக்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி. முறிந்த ஆவியை போல எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு உயிர் வருவதாக, இன்றைக்கு ஜீவன் வருவதாக, இன்றைக்கு ஆரோக்கியம் வருவதாக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலே எங்கெல்லாம் சுகவீனம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் வேதனை இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது அது நீங்குவதாக. ஒரு அசைவு உண்டாவதாக, ஒரு அசைவு உண்டாவதாக. வேண்டாத கிருமிகள் வெளியே போகட்டும், வேண்டாத செல்ஸ் வெளியேறட்டும், வேண்டாத ப்ராப்ளம்ஸ் நீங்குவதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பங்களை உம்முடைய கர்த்தாவி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரம்பி வழிய செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நிரம்பி வழிய செய்யுங்கப்பா. எங்களுடைய ஊழியங்களை உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரம்பி வழிய செய்யுங்கப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சோர்வான ஆவிகள் நீங்குவதாக, சோர்வின் ஆவிகள் நீங்குவதாக, பயத்தின் ஆவிகள் நீங்குவதாக, அதைரியத்தின் ஆவிகள் நீங்குவதாக. பலமுள்ள ஆவியினால் நிரப்புங்க சுவாமி. தைரியமுள்ள ஆவியினால், அன்புள்ள ஆவியினால் நிரப்புங்கப்பா. ஹalleluya, ஹalleluya. இன்னும் ஒரு நிமிஷம் வல்லமை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அப்படி செய்வதற்கா கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி சத்தத்தை ஏறெடுத்து ஆண்டவரே உமக்கு நன்றி. நான் இந்த டிப்ரெஷன்ல இருக்க மாட்டேன், இந்த சோர்வுல இனிமேல் இருக்க மாட்டேன், இந்த அவமானத்துல இருக்க மாட்டேன். நான் மேல வர போறேன், நான் எழுப்பி நிற்க போகிறேன், நான் அசைய போகிறேன், ஹalleluya, இணைய போகிறேன், ஹalleluya, நான் சாதிக்க போகிறேன். கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய வார்த்தை அதை செய்யும். ஹalleluya. தேவனே, எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.